வணக்கம், நான் வசந்த். நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த புகை சம்பந்தமான விளம்பரங்களுக்கு முற்றிலுமாக தடை செய்யப்பட்டிருக்கு. ஆனால் பரவாயில்லையே, நம்ம அந்த விளம்பரத்தை பார்த்து பசங்க கெட்டு போய் ஒரு புகைக்கு அடிமையாகிடக்கூடாது அப்படிங்கிறக்காக நம்ம அரசாங்கம் எவ்வளோ ஒரு இதாக நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டிருந்தேன். அப்போ திடீர்னு ஒரு யோசனை வந்துச்சு, சரிடா நம்ம விளம்பரம் பார்ப்போமா? யாருமே விளம்பரம் பார்க்க மாட்டோம். நம்ம எதை விரும்பி பார்ப்போம்? நம்ம நமக்கு பிடிச்ச நடிகர்களோட திரைப்படத்தை விரும்பி பார்ப்போம். நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னு வைங்களேன், அதில் மாஸ் சீனாக எது இருக்குன்னு பாருங்க, இல்லை ஒரு ஹீரோயிசமாக எதை காட்டுவாங்கன்னு பாருங்க. ஹீரோயிசமாக காட்டுறதும் அந்த மாஸ் சீனாக காட்டுறதுமே தம் அடிக்கிறது தான் காட்டுவாங்க. அடப்பாவில 2.5 மணி நேரம் உட்காந்து இதை தான்ற பார்த்துருக்கோம், அப்போ எதுக்கு தனியாக விளம்பரம்? அதனால தான் அவங்க விளம்பரத்துக்கு அனுமதி கொடுக்கல போல் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம நாட்டில் இருக்கிற முக்கால்வாசி பேர் தம் அடிக்கிறதுக்கும் தண்ணி அடிக்கிறதுக்கும் முக்கியமான காரணம் திரைப்படங்கள்ல வர கதாநாயகர்கள் தான். அதுவும் குறிப்பாக சொல்ல போனால் அன்னைக்கு ரஜினி, இன்னைக்கு விஜய்ன்னு சொன்னால் யாராலும் மறுக்க முடியாது. ஒன்றும் நீங்கள் விஜயோடவோ ரஜினியோட ஒரு மாஸ் சீன் ஒரு 10 சீன் எடுத்து போட சொன்னாங்களேன், என்ன சீன் வரும்? தம் அடிக்கிற சீன் தான் வரும். அது இல்லாமல் மாஸ் சீனே இருக்காது. ஏன்னா அவங்க ஹீரோயிசம் காட்டுறதே தம் அடிக்கிற தண்ணி அடிக்கிறது தான் ஹீரோயிசமாகவே காட்டுறாங்க. அதெல்லாம் சரி, ஆனால் அவன் தம்மு தானே அடித்தான், நீ என்னமோ கொலை செஞ்சு பேசிட்டு இருக்கிறியே அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு தெளிவாக கேட்குது. ஆனால் தம் அடிக்கிறது கொலை செய்கிறத விட பாவம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்களால் ஏற்றுக்க முடியுமா? ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அதாவது இங்கேருந்து ஒருத்தர் தம் அடித்தான்னா அவன் பக்கத்தில் இருக்கிற குழந்தைக்கு, சின்ன பச்சை குழந்தைக்கு கேன்சர் வரக்கு 30% வாய்ப்பு இருக்குது. கேன்சர்னா என்னன்னு கேன்சர்னால பாதிக்கப்பட்ட ஏதாவது ஒரு குடும்பத்தில் போய் கேட்டு பாருங்க. அதை கேட்டுட்டு எது பெரிய பாவம்னு நீங்கள் சொல்லுங்களேன். சரிங்க, இவங்கெல்லாம் திரைப்படத்தில் தம் அடிக்கிற மாதிரி காட்டுறாங்க, சரி. ஆனால் அது போகவும் எவ்வளோ நல்ல விஷயங்கள்லாம் சொல்கிறாங்கல்ல, நீங்கள் அதெல்லாம் எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. இவங்கெல்லாம் நடிக்கிற கதாநாயகன் இடத்துல கதாநாயகன் நடிக்கும்போது நல்ல விஷயத்தை தான் சொல்லி ஆகணும், அவங்களுக்கு பிடிக்கதோ பிடிக்கலையோ. அது போகவும் இந்த திரைப்படத்தில் மேடையில் மைக்கு முன்னாடி எல்லாம் பேசுறத வச்சு நம்ம ஒருத்தரை எடை போடணும் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு இருக்கிற எல்லா அரசியல்வாதிகளும் கடவுள், அவங்க காலடியில் அப்படியே சாஸ்தாங்க விழுந்துடலாம். அந்த அளவுக்கு நல்லவங்க. மேடை மேலே பேசும்போது எல்லாரும் அப்படிதான் பேசி ஆகணும். நம்ம நாட்டில் ஒரு அதிசயத்தை பாருங்களேன், 10-15 செகண்ட் வர விளம்பரத்துக்கு, சிகரெட் விளம்பரத்துக்கு தடை. ஆனால் அதே சிகரெட்டை 2.5 மணி நேரம் ஹீரோயிசமா காட்டுற ஒரு திரைப்படத்தில் நடிக்கிற கதாநாயகனுக்கு பாலாபிஷேகம். அந்த பெட்டி கடைகளில் சிகரெட் வித்திருந்தா அவனை பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க. அதே சிகரெட்டை விளம்பரப்படுத்துகிற கதாநாயகனுக்கு சிஎம் பதவி. சூப்பராக இருக்கு இல்லைங்க? இவ்வளவு நாட்களாக விஜய் அவர்கள் ஒரு நடிகராக தம் அடித்து தண்ணி அடித்து அதெல்லாம் ஒரு ஹீரோயிசமாக ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை நம்ம எல்லாரும் பார்த்து செம்மையாக ரசித்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். அதே மாதிரி நாளையிலேருந்து அவர் ஒரு சிஎம் ஆக போகிறாரு. சிஎம் ஆகிட்டாருன்னா மறுபடியும் இந்த தம் அடிக்கிற தண்ணி அடிக்கிறதுலாம் தப்பு அப்படின்னு சொல்லுவார். அப்போ நம்மளும் ஆமாப்பா, அவர் முன்னாடி நடிகராக இருந்தார், நடிகராக இருக்கும்போது என்ன பண்ணாரோ அதை பண்ணிட்டு இருந்தார். இப்போ அரசியல் வந்ததுக்கப்புறம் கட்சி கொள்கை கோட்பாடு அதெல்லாம் சூப்பராக பண்ணுறான்னு சொல்லிட்டு நம்மளாம் சேர்ந்து அதையும் பயங்கரமாக ஒரு பாராட்டு தெளிய போகிறோம். பிரச்சனையே இல்லை. இனி அடுத்தது இனி என்ன நடக்குங்கிறத மட்டும் நான் சொல்லிடுறேன். இனிவரும் காலங்களில் இதே மாதிரி பல நடிகர்கள் வருவாங்க. அவங்க இனி அடுத்த எப்படி இருக்கும்னா, இந்த பெண்களை சின்ன பெண்கள் குழந்தைகள்லாம் பல பெண்களை கற்பழிக்கிறது இதெல்லாம் ஒரு ஹீரோயிசமா காட்டுவாங்க. ஹீரோக்கள் இதை அந்த பெண்களை கற்பழிக்கிறதெல்லாம் ஒரு நல்ல ஒரு பயங்கரமான ஒரு ஹீரோயிசமா காட்டி ப்ரொஜெக்ட் பண்ணி அதையும் நம்மளை ரசிக்க வைப்பாங்க. அதுக்கப்புறம் அதே நடிகர் இன்னும் சில காலங்களில் நமக்கே முதல்வர் ஆகி பெண்களுக்காக எதிராக நாங்கள் தான் முன் நின்று போராடுவோம், நாங்கள் பெண் உரிமைக்காக போராடுவோம் அப்படின்னு சொல்லி அதே மேடையிலிருந்து நம்மகிட்ட இருந்து கைத்தட்ட வாங்குவாங்க. இதுதான் நடக்க போற விஷயம். பரவாயில்ல, நல்ல ஒரு என்ன சொல்றது, அருமையான ஒரு தலைவர்கள், அருமையான தொண்டர்கள். வாழ்க ஜனநாயகம்.